வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் சாம்பார், அரைக்கீரை பொரியல், சேப்பங்கிழங்கு வறுவல். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி நம்ம தேவையான அளவு ஊற வச்சுக்கலாம் தண்ணியில். லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் போட்டு அதையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்து நான் தண்ணியில் ஊற போட்டிருந்தேங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூளும் போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் சேப்பங்கிழங்கு எடுத்துகிட்டு நம்ம நல்லா மண் போக கழுவி போட்டு வச்சிடலாங்க. முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு 2 சவுண்டு வர வரைக்கும் அடுப்பில் வச்சு நம்ம இறக்கிடலாங்க. இப்போ இந்த லஞ்ச் ரெசிபீஸ்க்கெலாம் காய்கறி என்னென்ன எடுத்து வச்சுக்கலாங்க. முருங்கைக்காய் 2 இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் 1 நறுக்கிக்கலாம். தக்காளி 1 சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாங்க. வெங்காயம் 1 சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்து வச்சிடலாம். முதல்ல புளியை நல்லா கரைச்சிட்டு 1.5 டம்ளர் அளவு வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிடலாங்க. அதில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுடலாங்க. இப்போ அது நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு வதக்கிடலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் அதையும் இதில் போட்டுட்டு வதக்கிடலாம். கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு போட்டேங்க ஏற்கனவே. இப்போ தேவைப்படுகிற சாம்பார் பொடி போட்டுக்கலாம். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டேங்க. கூடவே பெருங்காயத்தூளும் போட்டுட்டு கலந்துடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதில் ஊற்றிடலாங்க. கரண்டியில் இப்படி கலந்துட்டு மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இப்போ இந்த சேப்பங்கிழங்கு நல்லா 2 சவுண்டு வரைக்கும் அடுப்பில் வச்சு நம்ம இறக்கி வச்சுட்டுருங்க. அது தண்ணி வடிகட்டிட்டு இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் நம்ம ஆர்டினரி நார்மல் வாட்டரை ஊற்றிடலாம். நல்லா ஆறுனதும் இது தோல்லாம் உரித்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த உரித்து வச்சுருந்த இந்த கிழங்கை சின்ன சின்ன ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்தியால் இது போல் மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லா கிழங்கையும் இது போல் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம அந்த துவரம்பருப்பு வேக வச்சு இறக்கி வச்சுருந்தோம்ல, அது நல்லா மத்தில் இது போல் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சிடலாங்க. கடைஞ்சிட்டு கொதிச்சிட்ருக்கிற சாம்பாரில் இதை ஊற்றிடலாம். முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்துட்டுருக்கும். இதில் ஊற்றி நல்லா கலந்துடலாம். இன்னொரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டுங்க, மூடி வச்சிடலாம். இப்போ இந்த சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு நம்ம கொஞ்சம் வெங்காயம், புளி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாங்க. இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு
கலந்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ நல்ல டேஸ்டான முருங்கைக்காய் சாம்பார் தயாராகிடுச்சுங்க. இப்போ அடுத்தது நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பேஸ்ட் இதில் ஊற்றிடலாம். போட்டுட்டு லைட்டாக அப்படி வதக்கிக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுடலாங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். இதில் நம்மளுக்கு தேவையான ஸ்பைசி சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள், ப்ளெயின் மிளகாய்த்தூள் அதில் அரை ஸ்பூன் போட்டுங்க. ஒரு ஸ்பூன் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா இப்படி லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த சேப்பங்கிழங்கு இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு இப்படி கரண்டியில் கலந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் இதில் சேர்த்துடலாம். கலந்துட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம அந்த இறக்கி வச்சுருந்த கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அயன் தோசைக்கல்லில் வறுத்து எடுத்ததால் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, உடம்புக்கு நல்லதுங்க. ரொம்ப எண்ணெயும் குடிக்கல. இந்த போல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் நம்ம திருப்பி போட்டுடலாங்க. திருப்பிட்டு கொஞ்சமாக எண்ணெய் மேலே அப்படியே ஊற்றிட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் 2 பக்கமும் நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம தோசை திருப்பியால் இது போல் திருப்பிகிட்டே இருக்கலாங்க. இது போல் நம்ம எல்லா கிழங்கையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கீரை ஒரு கட்டு வாங்கிட்டு அதை தண்ணியில் 2-3 தடவை நல்லா அலசிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீரை கூட நம்ம கொஞ்சமாக வெங்காயம் ஒன்று சின்னதாக இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு தாளிச்சிடலாம். இப்போ ஒரு மிளகாய் ஒன்று இது போல் கட் பண்ணி போட்டுட்டு அதுவும் நல்லா வறுப்பட்டதும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரைக்கீரை அதை இதில் போட்டுட்டு வதக்கிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுடலாங்க. போட்டுட்டு இப்படி கரண்டிலே கலந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி நான் தெளிச்சிட்டேன். இதில் தண்ணி இது போல் தெளிச்சிட்டு கரண்டியில் கலந்துட்டு அப்படியே வேகட்டுங்க, திறந்தே இருக்கட்டும், அடுப்புலேயே இருக்கட்டும். நல்லா வெந்து தண்ணிலாம் சுண்டின பிறகு கொஞ்சமாக இதில் தேங்காய் திருவுனது போட்டுட்டு கரண்டியில் கலந்துடலாங்க. அதுவும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கீரை பொரியலும் தயாராகிடுச்சு. அரைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சுங்க. இப்போ நல்ல டேஸ்டியான முருங்கைக்காய் சாம்பார், அரைக்கீரை பொரியல், சேப்பங்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.